வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம a while, in a while, for a while, once a while and every once a while இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். a while அப்படின்னா கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நாட்கள், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம a while அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல a while அப்படின்றப்போ இந்த ஏக்கும் இந்த வாயிலுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், சில சமயம் இருக்காது. எப்போ நம்ம ஸ்பேஸோட யூஸ் பண்ணுவோம், எப்ப ஸ்பேஸ் இல்லாம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வாயில நம்ம அட்வர்பா யூஸ் பண்றப்போ இடையில ஸ்பேஸ் இருக்காது. மற்ற எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஸ்பேஸோட தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்பேஸோட யூஸ் பண்றது இல்லாம யூஸ் பண்றது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ப்ளீஸ் சிட் அ while, I'll be back அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி சொல்றப்போ சிட் அப்படிங்கிறது தான் verb. எவ்வளவு நேரம் உட்காரணும்? கொஞ்ச நேரம். சோ இந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிறது இந்த verb-ஐ டிஸ்கிரைப் பண்றதுனால அதை நம்ம வந்து adverb அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த இடத்துல a while அப்படின்றது sit அப்படின்ற verb-ஐ டிஸ்கிரைப் பண்ணுது, அதனால இது ஒரு adverb. சோ இந்த மாதிரி adverb-ஆ வர்றப்போ நாம ஸ்பேஸ் இல்லாம யூஸ் பண்ணலாம், ஸ்பேஸோடையும் யூஸ் பண்ணலாம், ஸ்பேஸ் இல்லாம யூஸ் பண்ணலாம். சோ adverb-ஆ வர்றப்போ மட்டும்தான் நம்ம ஸ்பேஸ் இல்லாம யூஸ் பண்ண முடியும். So please sit a while, I'll be back. இப்போ நாம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து அவன் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்படிங்கிறப்போ நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ இந்த இடத்துல அது வந்து அட்வர்ப் இல்ல. சோ ஆஃப்டர் அ while, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு. சோ ஆஃப்டர் அ while he came back. இப்போ நாம in a while and for a while ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இன் அப்படின்ற ப்ரப்போசிஷனுக்கு என்ன அர்த்தம் நமக்கே தெரியும். இன் அப்படின்னா அதில், இதில், இந்த இல் சவுண்ட் ஒன்று வருது இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் அ while அப்படின்னா சிறிது காலத்தில், கொஞ்ச நேரத்தில், சில நாட்களில், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு தான் நம்ம இன் அ while அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுவே கொஞ்ச காலத்திற்கு, கொஞ்ச நேரத்திற்கு, கொஞ்ச நாட்களுக்கு, இந்த மாதிரி சொல்றதுக்கு அந்த இக்கு சவுண்ட் வருது இல்லையா, அதுக்கு நம்ம ஃபார் அப்படின்ற ப்ரப்போசிஷனை ஜெனரலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் அ while அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இதுவே கொஞ்ச காலமாக, இந்த ஆக சவுண்டுக்கும் நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாட்களாக, கொஞ்ச காலமாக, கொஞ்ச நேரமாக, இப்படி சொல்றதுக்கும் நம்ம வந்து ஃபார் அ while தான் யூஸ் பண்ணுவோம். இன் அ while அண்ட் ஃபார் அ while இப்படி யூஸ் பண்றப்போ ஏக்கும் whileக்கும் நடுவில் கேப் எதுவும் இல்லை. குழந்தைங்க வீட்டுல நச்சரிச்சுட்டே இருப்பாங்க, கொஞ்ச நேரம் போன் கொடுங்க பார்த்து தரேன், கொஞ்ச நேரம் கேம் விளையாடிட்டு தரேன், இப்படி நம்ம கேட்டுட்டே இருப்பாங்க இல்லையா. சரி, கொஞ்ச நேரத்துக்கு என் போனை தரேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ இந்த இடத்துல a while அப்படிங்கிறப்போ நம்ம பேசுற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் a while தான் யூஸ் பண்ணுவோம். சில நாட்களுக்கு அப்படி சொன்னாலும் நம்ம வந்து a while அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். சோ இது வந்து ஒரு காமனான டேர்ம். சோ கொஞ்ச நேரத்திற்கு என் போனை தரேன். சோ நான் தரேன் அப்படின்னா I give you my phone for a while. சோ கொஞ்ச நேரத்திற்கு, கொஞ்ச காலத்திற்கு, அந்த இக்கு சவுண்டுக்கு நம்ம வந்து for யூஸ் பண்ணுவோம். So I'll give you my phone for a while. இதையே நான் ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒருத்தவங்க கேக்குறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல தரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தரேன். சோ இல், அந்த நேரத்தில், சில நாட்களில், அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நாம in a while யூஸ் பண்ணுவோம். So I give you my phone in a while. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப தந்துடுறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல தந்துடுறேன் அப்படி சொல்றதுக்கு I'll give you my phone in a while. அவரை எங்கேயாவது பாத்தியா, இப்ப சமீபத்துல பாத்தியா அப்படின்னா இல்ல, நான் கொஞ்ச நாளாவே நான் அவரை பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நான் பார்க்கல, கொஞ்ச நாளாவே பார்க்கல அப்படிங்கிறப்போ நம்ம வந்து present perfect tense யூஸ் பண்ணுவோம். So I haven't seen him. கொஞ்ச காலமாக, ஆக, இந்த சவுண்டுக்கும் நம்ம ஃபார தான் யூஸ் பண்ணுவோம். So I haven't seen him for a while. இதே ஆன்சரை, இதே சென்டென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, சோ இந்த இடத்துல இல்லன்னு ஒரு சவுண்ட் வருதே, அப்ப நம்ம ஃபார் அ while யூஸ் பண்ணுமா இல்ல இன் அ while யூஸ் பண்ணுமா அப்படின்னா இதை நம்ம இன் அ while வச்சு யூஸ் பண்ணலாம். சோ இப்ப சமீபத்தில், நான் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்றதுக்கு I haven't seen him anywhere in a while. எங்கேயும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து எனிவேர் அதை யூஸ் பண்ணிருக்கோம். பொதுவா சம்வேர் அண்ட் எனிவேர் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்தா நம்ம எனிவேரை யூஸ் பண்ணணும். சோ I haven't seen him anywhere in a while. இப்போ நாம பார்க்க போறது once in a while. சோ once in a while அப்படின்னா எப்பயாவது, சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி
அடிக்கடி கிடையாது, எப்பயாவது சொல்லுவோம் இல்லையா? சோ எப்பவாவது, ஒன்ஸ் இன் அ வைல்னா நாங்க எப்பவாவது வெளில சாப்பிடுவோம். சோ எப்பயாவது சாப்பிடுவோம் அப்படிங்கறத நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வேணாலும் சொல்லலாம், இல்ல சாப்பிடுவோம் அப்படின்றதுனால ஃபியூச்சர் டென்ஸ்ல வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரெகுலரா பீரியாடிக்கா நடக்கிற ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. சோ எப்பயாவது அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இங்க சொல்லியிருக்கோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொன்னாலும் தப்பில்லை. So we will eat outside once in a while. எப்பயாவது. அதே மாதிரி சொல்லுவோம் இல்லையா? யாராவது சாப்பிடாம இருந்து கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு சாப்பிடாட்டி சரி ஓகே போ சாப்பிடாம ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் ஆயிடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ எப்பயாவது ஒரு வேளை சாப்பிடாட்டி ஒண்ணும் ஆயிடாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ எப்பயாவது அதுக்குதான் நம்ம once in a while அப்படி யூஸ் பண்ண போறோம். சோ சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கறத நம்ம மிஸ்ஸிங் அ மீல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ மிஸ்ஸிங் அ மீல் ஒன்ஸ் இன் அ வைல் வில் நாட் ஹார்ம் யூ. அதனால உனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, பரவாயில்ல இருந்துக்கோ அப்படி சொல்றது. சோ மிஸ்ஸிங் அ மீல் ஒன்ஸ் இன் அ வைல் வில் நாட் ஹார்ம் யூ. இப்ப நாம பாக்குறது எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்ஸ் இன் அ வைலுக்கும் எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைலுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த எவ்ரிங்கிற வேர்டை ரிமூவ் பண்றதுனால சென்டென்ஸ்ல எந்த சேஞ்சும் வந்துடாது. சும்மா பேசுறப்போ ஒரு ஸ்டைலா சொல்றதுக்கு தான் இந்த எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல். இன்னும் கொஞ்சம் பேசுறதுக்கு ஸ்மூத்தா இருக்கும், அதுக்காக சொல்றது தானே தவிர இதுக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்லை. சோ எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல் அப்படின்னாலும் எப்பயாவது அப்படிதான் அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பரவாயில்ல எப்பயாவது நடக்கிறது சகஜம் தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படி சொல்ற மாதிரி இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல். எல்லார் வாழ்க்கையிலும் எப்பயாவது இந்த மாதிரி நடக்கும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? சோ இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல். அதே மாதிரி எனக்கு எப்பயாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? சோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறத நம்ம வந்து கிரேவிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ எனக்கு எப்பயாவது இருக்கும் அப்படின்றதுனால ஐ வுட் ஹேவ். சோ ஐ வுட் ஹேவ் அ கிரேவிங் ஃபார் ஸ்வீட் எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல். அப்பப்ப எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். சோ ஐ வுட் ஹேவ் அ கிரேவிங் ஃபார் ஸ்வீட் எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல். சோ இந்த வீடியோல நாம a while, in a while, for a while, once in a while and every once in a while இந்த phrases எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.